வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குழி பணியாரம் வித் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். இப்போது மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு இப்போ இந்த கப்பில் ஒரு 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு பச்சரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் ஒரு அரை கப்புக்கு கம்மியாக உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதும். இப்போது நம்ம இட்லி அரிசியையும் பச்சரிசியையும் சேர்த்து ஒரு 4 to 5 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போ மாவு அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா அரைச்சோன்னே அதோட அரிசியையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பை போட்டு மாவு அரைச்சி 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, 1/4 ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்சுருங்க, கொத்தமல்லி, 2 கீத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதோட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். அதோட உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே அதோட பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது அதோட நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் வெங்காயம். அதோட உப்பையும் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதோட கொத்தமல்லியையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை மாவோட கலந்துக்கலாம். மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 150 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு அரை கப்பு தேங்காய், 5 மிளகா வத்தல், 2 கொத்து கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸு புளி, தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதில் நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டு இப்போ இதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, சட்னி டேஸ்ட்டு போயிடும். இதோட இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வத்தலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒருத்தர கிண்டி விட்டுக்கோங்க. அதோட புளியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பையும் நம்ம கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும், இல்லாட்டி சரியாக அரைக்காது. இப்போ இது ஆறட்டும். அடுத்து இப்போ மிக்சியில் நல்லா ஆறிடுச்சு. தேங்காய் பூவையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் சட்னியை. இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு தாளித்து போட்டுட்டேன். இப்போ சட்னி ரெடி. இப்போ சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பணியார கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானால் தான் நல்லாயிருக்கும். இப்போது மாவை ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே கரண்டியில் ஊற்றினா சரியாக வராது. அதனால் ஒரு பவுலில் நீங்கள் மாவை எடுத்து ஊற்றுங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பணியாரம் சுட்டால் சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ திருப்பி விட்ட பிறகு நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. ஸோ இப்போ இப்படியே திருப்பி விட்டு அது வேகட்டும். ப்ளைன் மாவை நீங்கள் பணியாரமாக ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா அப்பப்போ திருப்பி விடுங்க, அழகாக வரும். நல்லா பாருங்கள், மேலே கோல்டன் கலரில் இருக்கா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு இருந்தாலே போதும், நீங்கள் பணியாரம் ஊற்றலாம். பணியார மாவு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.